வணக்கம். இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் ஹெல்த்தியான ராகி சேமியா செய்ய போகிறோம். இதை நம்ம வந்து கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். கிட்ஸும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ராகி சேமியாவை நம்ம எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். நார்மல் வாட்டரே நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட்டை சேர்த்துட்டு சால்ட்டை நல்லா தண்ணி கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட் நல்லா தண்ணியில் கரைஞ்ச உடனே 2 கப் அளவுக்கு ராகி சேமியாவை நம்ம வந்து தண்ணியில் வந்து சேர்த்துருவோம். ராகி சேமியா மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா நமக்கு வந்து ஒரே அளவில் வந்து ஊறி வரும். 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வந்து இந்த ராகியை வந்து ஊற வச்சுக்குவோம். அதுக்கு மேலே ஊற வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப குலைவாக மாறிடும். அதனால் 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு இடியப்ப தட்டிலையோ இல்லை இட்லி தட்டிலையோ வந்து லைட்டாக நெய்யை தடவிட்டு நம்ம தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துட்டு நம்ம இந்த ராகி சேமியாவை வந்து இந்த தட்டில் வச்சு வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துருவோம். இட்லி பாத்திரத்தில் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா சூடாகி வந்த பிறகு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து வெந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ராகி வந்து வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். ராகி நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா உதிரியாக நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். ஒருவேளை உங்கள் பக்குவம் வந்து தெரியலை அப்படின்னாலும் 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துடும். இதை பவுலுக்கு மாற்றி இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை சுகரை சேர்க்காமல் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. வாசத்துக்காக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடியை வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம இதில் வந்து ராகி சேமியாவை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, உளுந்தெல்லாம் போட்டு தாளித்து இதை சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்து நம்ம கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ சூப்பராக ராகி ஸ்வீட் சேமியா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு கூடவே வந்து 2 ஆப்பிள் துண்டையும் கார்ன் வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணி ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.